ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பார்ட் 6 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 5 வீடியோ வரைக்கும் பார்க்காதவங்க இனிக்கும் கணிதம் அப்படின்ற ஒரு சீரீஸில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இப்போது வீடியோக்குள்ளே போய்டலாம். ஸோ 15, 20, 40, 75ஆல் முழுமையாக வகுக்கக்கூடிய மிக பெரும் 4 இலக்க எண் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 2 சம் தான் இருக்குது. மிக பெரும் 4 இலக்க எண் ஒன்று கேட்பாங்க. அடுத்த சம்மில் வந்து மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மிக பெரும் 4 இலக்க எண் அப்படின்றது நமக்கு என்னது அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஒரு 3 ஸ்டெப் தான் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த சம் நம்ம வந்து எல்சிஎம் தான் கண்டுபிடிப்போம் எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப்ல. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், காமனான நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த எல்சிஎம்மில் மிக பெரும் 4 இலக்க எண்ணை டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த எல்சிஎம் எழுதிடலாம். 15, 20, 40, 75 இதுக்கு எல்சிஎம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்சிஎம் என்ன வரும், 5ஆம் வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா 3, 15, 4, 5, 20, 8, 40, 1, 5, 5, 5, 5, 15, 5, 75. திருப்பி 3ஆம் வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா 1, 3, 3, 4 அப்படியே வரும், 8 வரும், 3, 15 வரும். இப்போ 4ஆம் வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா 1 நாள் 4, 2 நாள் 8, 5. இதுக்கப்புறம் 2 ஒரு டைம் 5 ஒரு டைம் தான் போடணும். அப்போ 5 × 3 × 4 × 2 × 5 வருமா, 4, 3, 12, 12, 5, 60ன்னு வருமா, 60. இது என்னது 2, 10. அப்போது 60 × 10 என்ன வரும், 600 அப்படின்றது நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? எல்சிஎம் என்ன வரும், 600ன்னு வரும். எல்சிஎம் என்ன வந்துருச்சு, 600 வந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்னது, ஸ்டெப் பதிங்க எல்சிஎம் எழுத போகிறோம். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா மிக பெரும் 4 இலக்க எண் அப்படின்றது நமக்கு கண்டுபிடிக்கும். மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னது நமக்கு 999. ஓகேங்களா? ஸோ இதானே மிக பெருசு. இருக்கிறதுலே 1, 2, 3 சொல்லிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து பெருசு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும், 10,000 போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ மிகப்பெரிய 4 இலக்க எண் எழுதிட்டோம். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எல்சிஎம்மால் இதை டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுதான் தேர்ட் ஸ்டெப் நமக்கு. ஸோ அப்போது இந்த 4 இலக்க எண்ணை என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம்மால் டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பர் எடுத்துக்கலாமா, ஒரு 600 600 வருமா, அப்போ இங்கே 9 அப்படியே வரும், இங்கே 9 அப்படியே வரும், 9ல் 6 போச்சுன்னா மீதி 3 இருக்கும், டிவைட் ஆகாது. இந்த 9 நம்ம இறக்கிக்கலாம். அப்போ என்ன வரும், ஒரு 5 போட்டோம், 5னா 600 × 600, 5ல் 6 டைம் போட்டு பார்க்கலாமா, சரி 6 டைம் ட்ரை பண்ணுவோம். நான் 6 36, அப்போ 3600 வரும். கரெக்ட். அப்போ 6 போட்டால் தான் நமக்கு கரெக்டாக வரும். 7 போட்டோன்னா 6 42, 4000 சில்லறையில் போய்டும். அப்போ 600 நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3600 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? 600 எவ்வளோ நமக்கு, 3600. அப்போ இது மைனஸ் பண்ணலாமா, 9 9 9ல் 6 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 399 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இது வந்து செகண்ட். ஓகேங்களா? தேர்ட் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் ஸ்டெப் அந்த 999 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 வாட்டி 9 எழுதுறோம்னா மிகப்பெரிய எண்ணை டிவைட் பண்ண போகிறோம். இது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை மைனஸ் பண்ணி ஆன்சர் எழுத போகிறோம். அவ்வளோதான். இதே மிகச்சிறிய எண்ணு கேட்டாங்கன்னா இதை மைனஸ் பண்ணி இதை ப்ளஸ் பண்ணணும், அப்படி வரும். ஓகேங்களா? ஸோ 4 இலக்க மிக பெரும் 4 இலக்க எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா டேரெக்டாக இதை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 999 தேர்ட் ஸ்டெப் என்னது நமக்கு, இதுலேருந்து வந்த மீதியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் பண்ணி எழுத போகிறோம். அதுதான் நமக்கு ஆன்சர். 9ல் 9 போச்சுன்னா 0, 9ல் 9 போச்சுன்னா 0, 9ல் 3 போச்சுன்னா 6. அப்போ 9600 தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மிக பெரும் 4 இலக்க எண்ணுன்னு சொல்லிட்டு எந்த நம்பர்னா இங்கே நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மீதி எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த நம்பர் வந்து எந்த நம்பர் வேணால் கொடுக்கட்டும், அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதில் 4 நம்பர் கொடுத்துக்கலாம், இல்லை 3 நம்பர் கூட கொடுக்கலாம், இல்லை 2 நம்பரும் கொடுக்கலாம், இல்லை 6 நம்பர் கூட இங்கே வந்து கொடுக்கலாம். 15, 20, 40, 75, 80, 85 மாதிரி எத்தனை நம்பர் வேணால் கொடுக்கட்டும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்கிற நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், அந்த மிக பெரும் 4 இலக்க எண்ணை அந்த எல்சிஎம்மால் டிவைட் பண்ண போகிறோம், மீதி கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ட் ஸ்டெப்பில் அந்த 4 இலக்க எண்ணு கூட நம்ம அந்த மீதியை மைனஸ் பண்ணி ஆன்சரை வந்து போட போகிறோம். அவ்வளோதான். இந்த 3 ஸ்டெப்பு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ மிக பெரும் 4 இலக்க எண்ணா ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம், அப்புறம் டிவைட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் மீதியை மைனஸ் பண்ண போகிறோம். இந்த 3 ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 12, 15, 18ஆல் முழுமையாக வகுப்படக்கூடிய குறைந்தபட்ச 5 இலக்க எண் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து மிக பெரும் 4 இலக்க எண் பார்த்தோம். இப்போ குறைந்தபட்ச 5 இலக்க எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச 5 இலக்க எண்ணானு நமக்கு என்னது, 10,000 தானே. ஸோ 5 இலக்க எண்ணா 1, 10, 100, 1000, 10,000, 5 இலக்கம் வந்துச்சுல, 1, 2, 3, 4, 5. அப்போ குறைந்தபட்ச எண் வந்து 10,000. அப்படியே போச்சுன்னா 10,001 இந்த மாதிரி அதிகபட்சத்தில் போகும். இதே பார்த்தீங்கன்னா இதுலேயே மிக பெரும் 5 இலக்க எண் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், 9 முறை நம்ம என்ன பண்ண போகிறோம், 9 வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் குறைந்தபட்சம் 5 இலக்க எண் அப்படின்னு கேட்டாலும் இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 12,
15 18க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 3ஆம் வாய்ப்பாடில் போடலாமா? 4 3 12 5 3 15 6 3 18. 2ஆம் வாய்ப்பாடில் போட்டால் 2 4 5 3 2 6. இதுக்கப்புறம் வேறு வழி இல்லை. 3 2 2 5 3 மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். அப்போ எல்சிஎம் நமக்கு என்ன வரும்? 3 × 2 × 2 × 5 × 3. 3 2 6 6 2 12 12 × 5 60 × 3. ஓகே, 60 × 3 அப்படின்னா 180ன்னு வருது. ஓகேங்களா, நமக்கு என்ன வருது? எல்சிஎம்மே 180 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ செகண்ட் ஸ்டெப்பு அதே தான். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். அந்த 5 இலக்கம் என்னது? அதை வந்து வந்த எல்சிஎம்மால் டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 1000 எடுக்கலாமா? 1000 எடுத்தோம்னா 180 எத்தனை முறை வரும்? 5 100 500 8 40 400. ஓகே, அப்போ 900 அப்படி சம்திங் வரும். அப்போ 5 வந்து போட்டு பார்க்கலாம். 180 × 5 போட்டோன்னா 0 8 40 0 மீதி 4 1 5 5 900 கரெக்டு. அப்போது 9 வந்து 180 நமக்கு என்ன வருது? 900 வருது. மீதி 100 வரும். இது எடுக்குங்க. திருப்பி 9 180 900 மீதி 100 வந்துச்சா? ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் 2 ஸ்டெப் வந்து நமக்கு சேம் தான். ஓகேங்களா, இங்கே என்ன பண்ணமோ அதே மேலே என்ன சம் பண்ணமோ அதே தான். ஸோ இங்கே என்ன நமக்கு டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து டிஃப்ரெண்ட் வரும். என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இதை மைனஸ் பண்ணி வர ஆன்சர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் நான் போச்சுங்க. இப்போ 180க்கும் 100க்கும் என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். 180ல் 100 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? மீதி 80 வரப்போகுது. இந்த 80 எடுத்து போயிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் பண்ண போகிறோம். இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா, லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. மிக பெரும் 4 இலக்கியம் கேட்டாலும் சரி, மிக குறைந்த 5 இலக்கியம் கேட்டாலும் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் வந்து சேம் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்சிஎம், செகண்ட் ஸ்டெப் டிவைட் பண்ண போகிறோம். அந்த தேர்ட் ஸ்டெப்பில் மிக பெரும்ன்றதுனால நம்ம டேரெக்டாக போய் மைனஸ் பண்ண போகிறோம். மிக சிறியது அப்படின்னால இங்கே மைனஸ் பண்ணி வர ஆன்சர் எது மாதிரி ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரப்போகுது நமக்கு? இந்த 10,000 கூட 80 கூட்டணும் அப்படின்னா 10,080 அப்படின்னு தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்து சொல்கிறேன். இந்த ஷார்ட்கட் வந்து எப்போ அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து அந்த 9ன்னு சொல்லிட்டு வரணும். அப்படின்றா மட்டும் தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். இங்கே பாருங்கள், 2 1 இது கூட்டி பாருங்கள். 2 1 கூட்டினா 3. ஓகேங்களா, அப்போ இது வராது. 5 1 கூட்டினா 6. இது விட்டுருங்க. 8 1 கூட்டினா 9. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற நம்பரில் ஏதோ ஒன்று கூட்டினா நமக்கு வந்து 9 வருது. அப்போது 9 டிவைசபிள் ரூலை ஆப்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். 9 டிவைசபிள் ரூல் என்ன? இலக்கங்களின் கூடுதல் வந்து 9ன்னு இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது மொத்தத்தை கூட்டுங்க. 1 + 0 + 0 அப்படியே மொத்தத்தை கூட்டினா நமக்கு 1 + 0 + 0 + 1 + 0 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இங்கே 1 1 கூட்டினா 2 தான் வரப்போகுது. அப்போ கண்டிப்பாக இது ஆப்ஷனாக இது வந்து வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, ஸோ அடுத்து இது மொத்தத்தை கூட்டுங்க. 1 + 0 + 0 + 1 + 5 அப்படின்னா வரும் 5 1 6 6 1 7 தான் வரப்போகுது. அப்போ இதுவும் வாய்ப்பு இல்லை. அடுத்தது கூட்டி பாருங்கள். 1 0 0 2னா அப்போ 2 1 கூட்டினா 3 தான் வரப்போகுது. அப்போ இதுவும் வாய்ப்பு இல்லை. 1 0 0 8 1னா 8 + 1 9 தான். அப்படி 9 வந்துச்சா? அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஷார்ட்கட்டு. ஆனால் நீங்கள் வந்து பெஸ்ட் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட்கட் நம்ம எப்போ யூஸ் பண்ண முடியும்? இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் கண்டிப்பாக 9ன்னு வரணும். இங்கே கொடுத்துருக்கிற நம்பருடைய இலக்கங்களின் கூடுதல் 9ன்னு வந்தால் மட்டும் தான் இந்த ரூலை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த சம்மில் ஏன் பண்ண முடியல? இந்த சம்மில் ஏன் பண்ண முடியாது அப்படின்னா இங்கே எதுவுமே 9ன்னு வரல. 5 1 கூட்டினா 6 வருது. 2 தான் வரும். இங்கே 4 வரும். 7 5 கூட்டினா நமக்கு என்ன வந்துச்சு? 12ன்னு வந்துச்சு. ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஷார்ட்கட் வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்போ ஷார்ட்கட்டை வந்து சில சம்ஸுக்கு மட்டும் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அது எந்த மாதிரியான சம்னா இந்த மாதிரி இலக்கங்களின் கூடுதல் வந்து இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் 9 வந்துச்சுன்னா இங்கேயும் கண்டிப்பாக அந்த இலக்கங்களின் கூடுதல் வந்து 9ஆக இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ ஷார்ட்கட் வந்து எல்லா சம்முக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதனால தான் நான் டேரக்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, ஷார்ட்கட்டை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இன்கேஸ் நமக்கு லக்கில் எக்ஸாம்ஸில் வந்து அந்த இலக்கங்களின் கூடுதல் 9 வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ டக்குன்னு வந்து ஆன்சர் வந்து பிக் பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் ஷார்ட்கட் வந்து சொல்லிக் கொடுத்தேன். ஓகேங்களா, ஸோ அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரியான பாலினாமியல் ஈக்குவேஷனில் வந்து கேட்பாங்க. மோஸ்ட்லி இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து கேட்குறாங்க இப்போ அதிகமாக. ஸோ இதுக்கு வந்து நிறைய மெத்தடில் நம்ம வந்து போடுவோம். இந்த ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வகுத்தல் வந்து போட்டிருப்போம். நீள் வகுத்தல் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருப்போம். கரெக்டாங்களா, அந்த மாதிரி போகணும். இந்த டானா வகுத்தல் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து டானா வகுத்தலே ஃபஸ்ட்டு இந்த காரணி ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். 1 போட்டு இங்கே 0 போட்டு இங்கே இந்த கெழுக்கெல்லாம் எழுதிட்டு 0 போட்டுட்டு ஆப்போசிட் நம்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான வகுத்தலெல்லாம் போடுவாங்க. ஸோ அப்படி போட்டோன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அது சொல்லிக் கொடுத்தாலுமே அது டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் சின்னதாக ஒரு ஈஸியான மெத்தட் வந்து நான் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஆனால் அது ஆப்ஷன்லேருந்து போடுற மாதிரி தான் நான் மெத்தட் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஒன்றும் இல்லை.
2x² + 3x - 2 x² - x - 6 x² + 3x + 2 என்னுடைய HCF காண்கன்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆப்ஷன்லேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை எடுத்து போய் இந்த ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 0 வந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். இப்போ 2x - 1 இருக்கா, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. இது ஈக்குவேட் பண்ணுங்கள். 2x - 1 = 0ன்னு போட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. 2xன்றது 1 ஆகிடும். அப்போ x = 1/2ன்னு வருதுங்களா. இப்போ இந்த 1/2ல இந்த 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நம்ம சின்ன ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நம்பர் இருக்குது, இங்கே நம்பரே இல்லை. அப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். அப்போ x² - x - 6 1/2 ஸ்கொயரு - 1/2 - 6 1/2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1/4 - 1/2 - 6. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் வந்து எடுத்து பார்க்கணும். ஓகேங்களா, எல்சிஎம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து 0 வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா 4 1/2 அப்படி போச்சுன்னா கூட -2 1/2 ஆகிடும். இந்த 6 வரும். கண்டிப்பாக 0 வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இது கண்டிப்பாக இது ஆன்சராக இருக்காது. அடுத்தது இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் வந்து நமக்கு ஆன்சர் நாட் ஈக்குவல் டு 0, அதாவது 0 வரணும், அதுதான் ஆன்சராக இருக்கும். அப்போ இங்கே கண்டிப்பாக 0 வரல. அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன வராது, இந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் வந்து வராது. அடுத்தது பி ஆப்ஷனில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்போ x = நமக்கு என்ன வருது, +2 அந்த பக்கம் போச்சுன்னா -2 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ எக்ஸோடைய -2 உடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். -2 ஸ்கொயரு -2ன்றது +2 ஆகிடும். -2 அப்போ இந்த 6 இப்போ இது வந்து 4 ஆகிடுமா, +2 -6 4 2 6 -6 0 வந்துச்சு. அப்போது இதுதான் நமக்கு வந்து ஆன்சராக இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேல்யூவை இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுனாலே அது ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். அதனால் நான் அப்படியே எடுத்துடுறேன். ஆனால் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் 3க்குமே இந்த 2 எடுத்து போயிட்டு இந்த -2 எடுத்து போய் இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 வரணும், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணாலும் 0 வரணும். அப்போ அதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சராக வந்து இருக்கும். கண்டிப்பாக மூணுத்துலேயுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வந்து பிக் பண்ணுங்கள். அடுத்த சம்மும் அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம். x² இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதோடைய HCF வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இங்கே கண்டுபிடிச்சா -2 வரும், இங்கே கண்டுபிடிச்சா +2 வரும். இங்கே வந்து 2 - x = 0னா 2 இந்த பக்கம் போச்சுன்னா x வரும். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணினா x × x - 2 = 0 அப்படின்னா இந்த பெருக்கல் வந்துச்சுன்னா 0 தான் வரும். அப்போ x - 2 கண்டிப்பாக இது வந்து வாய்ப்பு இருக்காது. ஓகேங்களா, இந்த 0 வந்து இப்படி கீழே வந்துச்சுன்னா நமக்கு இது முடிவு லிமிட் தான் போகும். அப்போ இது நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த 3 மட்டும் செக் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன்லேயே வந்து நமக்கு வந்து ஆன்சர் வருதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ சின்ன ஈக்குவேஷனாக இது இருக்குது, ஏன்னா இது க்யூப்லாம் போதும். அப்போ இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணிப்போம். -2 ஸ்கொயர் பண்ணுவோமா, -2 ஸ்கொயர் +4 × -2 -12 4 வரும். -4 2 8 -12 அப்போ 4 மைனஸ் கண்டிப்பாக இது 0 ஆகாது. ஓகேங்களா, ஏன்னா -16 வருது. அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கிடையாது. பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவோம். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 × 2 8 நான் அப்படியே போட்டுறேன். அப்போது 8 4 12 -12 0 ஆகிடுது. அப்போ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், இங்கேயும் எக்ஸோட வேல்யூ 2 தான், இதை சப்ஸ்டிட் பண்ணாலும் 0 வருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பிஓ சிஓ இருக்க வாய்ப்பு இருக்குதா. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எப்பயுமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், நமக்கு எக்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். எடுத்த உடனே ஃபேக்டர் ஸ்டார்ட் ஆகுமா, ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதனால் நமக்கு இது கண்டிப்பாக என்ன வரும், அந்த 2ன்றது நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ இதுதான் நமக்கு வந்து சூட்டபிள் ஆன்சர். ஓகேங்களா, அப்போ இதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்னா எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சு, இதில் வந்து HCF வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரி, நானே போடுறேன், ஒன்றும் இல்லை, இது ஈஸி தான். 6 8 12ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பருக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். நம்பருக்கு வந்து கண்டுபிடிச்சி ஆப்ஷனில் எதுனா பிக் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இப்படி இந்த சம் கொடுத்தாலே நம்பருக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பருக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சி பார்க்கலாம். 6 8 12க்கு நம்ம HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3மே எந்த வாய்ப்பாடில் வகுப்படும், 2ஆம் வாய்ப்பாடில் தான். 3 2 6 4 2 8 6 2 12 இதுக்கு மேலே காமன் ஃபேக்டர் வந்து கிடையாது. ஏன்னா HCF தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2ஓட நிறுத்திக்கணும். அப்போ 2 தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஆன்சராக வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2ன்றதே கிடையாது, இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 2ன்றது ஒரு ஆப்ஷன், இது மட்டும் தான். அப்போ இதுதான் ஆன்சராக வந்து வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா பயப்படாதீங்க, நம்பருக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதுலேருந்து எதுனா ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு ஆன்சரை ஈஸியாக பிக் பண்ணிடலாம். அடுத்தது ஆறாவது சம் பாருங்கள். ஃபைண்ட் GCD ஆஃப் a minus b whole square b minus c whole cube c minus a whole power 4 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னா
சார்பகா எண்கள் கான்செப்ட் தான். இங்கே பாருங்கள், ஏ மைனஸ் பி இருக்கா, ஏ பி சி அப்படின்ற மூணு வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஏவும் பி தான் இருக்குது, சி வந்து மிஸ் ஆகுது. இங்கே பியும் சி தான் இருக்குது, ஏ மிஸ் ஆகுது. இங்கே சியும் ஏ தான் இருக்குது, பி மிஸ் ஆகுது. அப்போ ஒவ்வொன்றுலையும் ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னாலே அது என்னது பகா எண்களுக்கு சார்பகா எண்கள் தான். அப்போ எதுவுமே இதில் வந்து ஒன்று இல்லை. அப்போ சார்பகா எண்களுக்கு நமக்கு ஜிசிடி என்னது HCF. அப்போ என்னது 1ன்றது தான் வேல்யூ. இது கான்செப்ட் என்னன்னா சார்பகா எண்களுடைய கான்செப்ட். இங்கே ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது, இங்கே ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது, இங்கே ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது. அப்போ மூணுத்துலேயும் ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது அப்படின்னாலே அதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கும் 1 அப்படின்னு தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது எல்சிஎம் ஆஃப் a + b ஹோல் ஸ்கொயர் a² - b ஸ்கொயர். இது வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் ஃபார்முலா வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ a² - b² நம்ம எழுதலாம் a + b × a - b அப்படின்றது ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா என்னது a² - b² = a + b × a - b. சைடில் வந்து எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சிம்பிளிஃபிகேஷன் அப்போ ஒரு 13 ஃபார்முலா இருக்கும், அதை வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு தான் எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இது வந்து பவர் வேல்யூ கான்செப்ட் தான். ஓகேங்களா. ஸோ எல்சிஎம்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் a² - b² நான் என்ன எழுதுறேன்னா a + b a - bன்னு எழுதுறேன். இந்த a + b ஹோல் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே a + b இருக்குல்ல, அதனால் அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா a + b ஹோல் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்சிஎம் அப்படின்னா நம்ம என்ன எழுதணும், ஆல் டேர்ம் எழுதணும். அதுக்கப்புறம் எல்லுனா லீஸ்ட்டு, அப்போ ஹை பவர் வேல்யூ எழுதணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல் டேர்ம்ஸு ஹை பவர் வேல்யூ தான் எல்சிஎம்மாக வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ எல்சிஎம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஆல் டேர்ம்ஸ் எழுதணும். இங்கேயும் a + b, இங்கே இருக்குது a + b, அப்போ a + b. ஓகேங்களா. ஹை வேல்யூ தான் பவர் வேல்யூ. இங்கே 1 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே 1 அர்த்தம். அப்போ 2 தான் அதிகமான வேல்யூ. அடுத்தது a - b அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கேட்கலாம் a + b ஹோல் ஸ்கொயரை ஏன் நீங்கள் a² + b² + 2ab சொல்லிட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு யூஸ் இருக்கா இல்லை, ஏன்னா இங்கேயும் a + b இருக்குது, இங்கேயும் a + b இருக்குது, அதனால் அப்படியே போட்டுட்டேன். அடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, x³ - a³ x - a ஹோல் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இது a³ - b³ அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ a³ - b³ நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எடுத்தாங்கனாலே சின்ன ப்ராக்கெட்டில் அப்படியே இங்கே கொடுக்க தேடணும். a - bன்னு எழுத போகிறோம். அதுக்கப்புறம் a² + b² + ab அப்படின்றது தான் நமக்கு வந்து ஃபார்முலா. ஸோ இதே a³ + b³ அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே அப்படியே சிம்பிளாக மாற்றி எழுத போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே மட்டும் லாஸ்ட்டில் இந்த ஏபிக்கு மட்டும் இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும். அதாவது இந்த மாதிரி சின்ன ப்ராக்கெட்டில் இங்கே என்ன இருக்கோ அப்படியே எழுத போகிறோம். இங்கே a + bனாலும் a + b எழுத போகிறோம். அடுத்தது காமனாக a² b² abன்ற டேர்ம் இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே ப்ளஸ் தான் வரணும். இங்கே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ப்ளஸ் வரணும். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் இது எழுதலாமா, இதை ஏன்னு எடுத்துக்கங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே எழுதலாமா a - b. இதை எப்படி நான் எழுத போகிறேன் அப்படின்னா a - bனா x - aன்னு எழுதலாமா. அடுத்தது a² x², b² a² போடணும், ப்ளஸ்ஸு எக்ஸு ஏன்னு சொல்லிட்டு எழுதலாம். அடுத்தது இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா இங்கே x - a, இங்கே x - a இருக்குது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்சிஎம் நமக்கு என்னது, அதே தான். ஸோ ஏன்னா இங்கேயும் x - a, இங்கேயும் x - a, அதாவது ரெண்டுத்துலேயுமே x - aன்றதுனால நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அப்போ எல்சிஎம்னா நமக்கு என்னென்ன வரணும், ஆல் டேர்ம்ஸு ஹை பவர் வேல்யூ வரணும். ஆல் டேர்ம் இங்கேயும் x - a, இங்கேயும் x - a இருக்குது. ஹை டேர்ம்னா இங்கே 1 இங்கே ஸ்கொயர், அப்போ ஸ்கொயர் தான் பெருசு நமக்கு. அடுத்தது இந்த ஆன்சர் அப்படியே எழுத போகிறோம், ஏன்னா எல்லா டேர்ம் தானே எழுதணும். ஸோ அதனால் எல்சிஎம். இது HCF மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், x - aன்னு எழுதிருக்கணும். ஏன்னா காமனான டேர்மும் லோ பவர் வேல்யூ, அப்போ x - a தான். இதிலே HCF கேட்டாங்கன்னா x - a அப்படின்றது மட்டும் தான் நமக்கு வந்து ஆன்சராக வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், 5x - 10 5x² - 20 இதோடைய எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு ஆப்ஷன் பாருங்கள், எல்லாத்துலேயுமே 5 இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து 5 ரெண்டுத்துலையுமே காமன் எடுத்துடலாம். அப்போ இங்கே 5 காமன் எடுத்துட்டா x - 2 வருமா. இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள், 5x i2 10 அப்படியே வருதா. இங்கே 5 எடுத்துட்டோம்னா x² - 4 வருமா, ஏன்னா 4 5 20, அப்போ 5x² 4 5 20 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா. ஸோ இப்போது இதோடைய எல்சிஎம் எடுக்கணும். இப்போ x² என்னென்ன நமக்கு ஆப்ஷன் பார்த்தா எடுக்கணும், ஏன்னா இங்கே x² - 4 இருக்குது. இப்போ இது என்ன பண்ணலாம், a² - b² ஃபார்மேட்டில் எழுதலாம். ஓகேங்களா. இது வந்து என்ன பண்ணலாம், 2² எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி x² - 2² அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். அப்போ a² - b² ஆயிடுச்சா. a² - b² அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா, a + b a - b ஒரு டைம். அப்போ இதை 5 × x - 2 ஒரு டைம் எழுதலாம், x + 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் எழுதலாம். அப்போ இது இப்போ நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும், இதுக்கு தான் நம்ம வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ எல்சிஎம் என்ன வரும், ஆல் டேர்ம் எழுதணும். அப்புறம் இங்கே x - 2ன்றது வந்து இருக்குது, இல்லை ஆப்ஷன் வரல.
எல்சிஎம் கேட்டிருக்காங்களா ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்களா? அப்போ ஆல் டேர்ம் அது போகிறோம். அப்போ இங்கன்னா எல்லாத்துலேயுமே 5 இருக்குது, எல்லாத்துலேயும் x-2 இருக்குது. அடுத்து பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எல்லாமே ஒன்று தான் இருக்கிறதுனால அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ x+2 எழுதலாம். ஸோ ஆனால் இதுதான் நமக்கு வந்து ஆன்சரு. ஆனால் இந்த ஆன்சர் வந்து நமக்கு இங்கே இருக்குதான்னு பார்த்தோம்னா இங்கே வந்து கிடையாது. அப்போ நம்ம இந்த x-2 x+2 நம்ம எப்படி எழுதலாம்? x² - 4 தான் நம்ம இப்படி எழுதணும் கரெக்டுங்களா? x-2 x+4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கோம். அப்போ டேரெக்டாக நம்ம இது எப்படி எழுதலாம்? 5x இது a + b - b அப்போ a² - b² அப்படின்ற மாதிரி எழுதலாமா? b² 2 அப்போ இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? இது எப்படி ட்விஸ்ட் வச்சு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இது டேரெக்டாக நீங்கள் இப்படி கொண்டு வரலை, அதாவது இதை இந்த 5 இப்போ இது ஏன் இப்படி வந்து நம்ம இவ்வளோ எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும், அந்த a² - b² ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அதனால தான் இந்த ட்விஸ்ட் வந்து ஆன்சர் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நேராக 5x - 2 அதுக்கப்புறம் இதை வந்து நான் எப்படி 5x² - 4 வருதுல்ல, இதை வச்சு நான் எழுதுறேன். இந்த ஸ்டெப்ஸ்லாம் போடாமல் இதை வச்சு எழுதுறேன்னா எனக்கு 5 வரும், அதுக்கப்புறம் x - 2 வரும், x² - 4 வரும். ஆனால் x - 2ன்றது நமக்கு இங்கே ஆப்ஷனில் வந்து இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலாக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணி இந்த x - 2 x+2 கொண்டு வந்து இந்த x - 2 x+2 கொண்டு வந்து திரும்பவும் அதை என்ன பண்ணுறோம், நம்ம x² - 4க்கு வந்து நம்ம வந்து எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. நமக்கு இதுதான் ஆன்சராக வரும். இந்த x+2 இது வந்து நான் அது a - b a + b ஃபார்மேட். இது எப்படி எழுதலாம்? a² - b² எழுதலாம். ஸோ அதை தான் நம்ம இப்படி எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சரை வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பாருங்கள். x⁴ 27a³ எக்ஸுக்கும் x - 3a ஹோல் ஸ்கொயருடைய ஹெச்சிஎஃப் தான் x - 3aன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, நம்பர் நமக்கு தெரியும்ல. ஸோ 2 நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்சிஎம்மோ ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் என்னன்னு கேட்பாங்கல்ல, அந்த a × b = ஹெச்சிஎஃப் × எல்சிஎம் அதே ஃபார்மேட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, அப்போ எல்சிஎம் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, a × b = எல்சிஎம் × ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, x⁴ - 27a³ எக்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதிக்கிறேன். ஏன்னா ஆப்ஷன் நமக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆப்ஷன் நான் வந்து இங்கே எழுதலை, ஆப்ஷன் எழுதிருந்தால் உங்களுக்கு மேபி ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் இங்கே பாருங்கள், இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஏன்னா இப்படியே வச்சு நம்மளால் போடுறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதிலிருந்து எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ x³ வருமா, -27 அப்படியே வச்சுங்க, a³ இருக்கும். ஏன்னா எக்ஸை வெளியே எடுத்துட்டோம், அப்போ இப்படி தான் இருக்கும். ஸோ இதையுமே நம்ம ஆல்ட்ரு பண்ணி எழுதலாம். ஏன்னா அடுத்த டேர்ம் வந்து x - 3a இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஒன்று எப்பயுமே இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்களாவே இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு இதையோ இல்லை இந்த ஃபார்மேட்டுக்கு இதையோ கொண்டு வரணும். ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இதை பாருங்கள், எங்கள் x³ 27a³ இருக்கா, 27 என்ன பண்ணலாம், 3 க்யூப்னு எழுதலாமா? ஸோ அப்போ இதை நான் திரும்பவும் என்ன பண்ணுறேன், x³ - 3 இந்த 3a ஹோல் க்யூப் இப்படி போட்டுக்கிறேன். இப்போ இப்படி போட்டோன்னா a³ - b³ ஃபார்மேட் வரும். அப்படி பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இது எல்லாத்துக்கும் காமனாக ஹோல் க்யூப் போட்டோன்னா x - 3a x - 3a அப்படின்றது வரும். அதுக்காக தான் இப்படி எழுதுறோம். ஓகேங்களா? x - 3a ஹோல் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஆனால் இங்கேயும் க்யூப் இருக்குது, இங்கேயும் க்யூப், இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். அப்போ இப்படி எழுதிடலாமா? ஸோ இப்போ இதுதான் நமக்கு a. ஓகேங்களா? அப்போ இதுதான் நமக்கு என்னது இப்போது a. அப்போது a × b, ஏக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், x - 3a ஹோல் க்யூப் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். bக்கு பதில் x - 3a ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வேணாம் ஹோல் க்யூப் போட வேணாம், a³ - b³ ஃபார்ம் இருக்குது, இங்கே எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்டெப் வேணாம், இது வந்து a³ - b³ அந்த ஃபார்மேட்டுக்கு வந்து, ஏன்னா அதுக்கு நமக்கு ஃபார்முலாவே இருக்குது. a³ - b³ என்ன ஃபார்முலா சொன்னேன், இங்கே என்ன இருக்கோ அப்படியே a - b போடணும். அடுத்தது a² + b², இங்கே ஆப்போசிட் சிம்பிள் வந்து போடணும், ப்ளஸ் ab அப்படின்றத நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? அப்போ இதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிடலாமா? இந்த எக்ஸ் அப்படி தான் இருக்க போகுது, இதை மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். a - b a - bனா இது a இது bன்னு எடுத்துக்கங்க. அப்போ ஏக்கு வந்து எக்ஸு -bக்கு வந்து 3a. ஓகேவா? அடுத்தது a²னா x² ப்ளஸ் b²னா 3a ஸ்கொயர் பண்ணோம், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அதுக்கப்புறம் a² வரும், ப்ளஸ் abனா 3ab. ஓகேங்களா? 3ax வருமா? இப்போ இதுதான் நமக்கு என்னது a. ஓகேங்களா? இதுதான் வந்து a. ஓகேவா? bன்றது நமக்கு என்னது x - 3a ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏவோட வேல்யூ என்னது, x × x - 3a x² ப்ளஸ் 9a² ப்ளஸ் 3ax எல்சிஎம் × ஹெச்சிஎஃப். எல்சிஎம் நமக்கு என்னன்னு தெரியாது, ஹெச்சிஎஃப் என்னது நமக்கு x - 3a அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எல்சிஎம் மட்டும் தான் நமக்கு வந்து வேணும். ஓகேங்களா? எல்சிஎம் மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த x - 3aவை இங்கே கொண்டு வந்துடலாம்.
டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3a வரும். இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 3aக்கு இந்த எக்ஸ் மைனஸ் 3a கேன்சல் ஆகிடும். அப்போ தட் ஃபோர் எல்சிஎம்மோட வேல்யூ அது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9a ஸ்கொயரு ப்ளஸ் 3ax. ஏவோட வேல்யூ தான் இருக்குமா இன்ட்டு பியோட வேல்யூ தான் போட்டுக்கிறோம். அப்போ பியோட வேல்யூ இங்கே இருக்கேன் எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும், இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ ஆன்சர்லேயும் எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது வந்து வரும். ஸோ இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஏவை மட்டும் இதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணுறீங்க. அப்போ இந்த 27a கியூபை வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸை வெளியே எடுத்துகிட்டு எப்படி எழுதுறோம், அதுக்கப்புறம் a மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்மேட்டில் நம்ம வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா இது ஏவை எடுத்துக்கிறோம், பிஏ எடுத்துக்கிறோம். அப்படியே அந்த ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணி எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்னன்னா அந்த பின்றது வந்து நான் போடாமல் விட்டுட்டேன், வெறும் ஏவோட வேல்யூ மட்டும் எடுத்துட்டேன். அதனால நான் லாஸ்ட்டாக பி வந்து ஆட் பண்ணிக்கினேன். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு இது வந்துருச்சு. அடுத்த சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் தான், ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் முறையே கொடுத்துட்டாங்க. இங்கே ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஏவோட வேலையை கொடுத்துட்டாங்க. அப்போ பி என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் பவர் 6 மைனஸ் இப்போ ஏன்றது நமக்கு என்ன எடுத்துக்கலாம், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து எக்ஸ் கியூபு ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றில் ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் அந்த ஃபார்மேட்டில் அப்படியே வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் ஏவோட வேல்யூ அப்படியே வச்சுக்கிறோம். பி தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் எழுதுறோம். ஸோ இப்போ இந்த இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இருக்கிறதுனால இதையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எதிர ஆப்ஷன் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எப்படி எதெல்லாம் எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர்னு எதுனா எக்ஸ் பவர் 6 ஆகிடும். ஏன்னா பவர்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஸோ இது பண்ணோம்னா எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரப்போகுது. அப்போ இந்த ஃபார்மேட்டை இப்படி மாற்றி எதுனால, ஸோ அதுக்காக தான் இது எழுதியிருக்கேன். இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டு. அப்போ இது எப்படி எதுலாம், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 1 அப்படின்றத வந்து எதுலாம் இந்த டேர்மை இப்படி எதுலாம் எக்ஸ் பவர் மைனஸ் 6 இது 1 இந்த மாதிரி நான் எழுத போகிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ அப்படியே வச்சுக்கிறேன். இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 1 அப்படின்னு எது போகிறேன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ நமக்கு பி மட்டும் தான் வேணும். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 வந்துடும். அப்போ இதுக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ பியோட வேல்யூ என்ன இருக்கும், எக்ஸ் கியூப் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு தான் நமக்கு வந்து ஆன்சராக இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, இதை மட்டும் நீங்கள் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இந்த ஃபார்மேட்டு கொண்டு வரணும். எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் எழுதி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருடைய ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட் நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கூட கொண்டு வந்து டிவைட் பண்ணோம்னா பியோட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இந்த குவாட்ரட்டிக் ஃபார்மேட் தான் இப்போ ரீசெண்டாக அதிகமாக கேட்டுருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா செஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்போ அந்த 13 ஃபார்முலா கொடுப்பேன், அந்த 13 ஃபார்முலா கூட தான் கேட்பாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு அந்த ஃபார்முலாவை அங்கங்கே ஞாபகம் வச்சுங்க. மோஸ்ட்லி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த ஃபார்முலாவும் ஏ கியூ மைனஸ் பி கியூ ஃபார்முலாவும் ஏ கியூ ப்ளஸ் பி கியூ ஃபார்முலா இந்த 3 ஃபார்முலா மட்டும் இப்போ அதிகமாக யூஸ் ஆகும். அதை மட்டும் பார்த்துக்கங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கு எல்லா மாடல்ஸுமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. எல்லா சம்ஸுமே நோட் போட்டு பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.